12 மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா ஆலோசனை. அரசின் திட்டங்கள், வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவது உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை என தகவல். குமரி, நெல்லை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டத்திற்கு இன்று இரவு 11:30 மணி வரை கள்ளக்கடல் எச்சரிக்கை. இந்திய கடல்சார் ஆய்வு மையம் தகவல். காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதல்களை பிரதமர் மோடி கண்டிக்காதது ஏன் என காங்கிரஸ் கேள்வி. பிரதமர் மோடி பயங்கரவாத தாக்குதல்களை விட கொண்டாட்டங்களில் மும்முரமாக உள்ளதாக விமர்சனம். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் திடீர் ராஜினாமா. ஜேஎம்எம் காங்கிரஸ் கூட்டணி அரசில் குழப்பம் ஏற்படுத்த பாஜக திட்டம் என குற்றச்சாட்டு. ரயிலில் சாதாரண டிக்கெட் எடுத்தவர்கள் முன்பதிவுக்கான பெட்டியில் ஏறி அடாவடி செய்வதாக பயணிகள் புகார். ரயில்வே அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை என பயணிகள் குற்றச்சாட்டு. முல்லைப்பெரியாறு அணையில் மத்திய கண்காணிப்பு குழு இன்றும் நாளையும் ஆய்வு. மத்திய நீர்வள ஆணைய தலைமை பொறியாளர், இரு மாநில நீர்வளத்துறை செயலாளர்கள் ஆய்வு மேற்கொள்கின்றனர். முகூர்த்த நாள் வார இறுதி பக்ரீத்தை ஒட்டி நாளை முதல் ஜூன் 17 வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கம். கிளாம்பாக்கத்திலிருந்து 1975 பேருந்துகளும், கோயம்பேட்டிலிருந்து 160 பேருந்துகளும் இயக்கப்படுகிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான நட்சத்திர பேச்சாளர் பட்டியலை 21ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அறிவிப்பு. மாஞ்சோலை தொழிலாளர்கள் வீடுகளை காலி செய்ய காலக்கெடு விதித்து தேயிலை தோட்ட நிறுவனம் நோட்டீஸ். தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க தொழிலாளர்கள் கோரிக்கை. நீட் தேர்வு கருணை மதிப்பெண் சர்ச்சை. 20,000 மாணவர்கள் கையொப்பமிட்ட மனு மீது இன்று விசாரணை. வெப்ப அலை குறைந்ததால் ஆவின் தினசரி கொள்முதல் 33 லட்சம் லிட்டராக அதிகரிப்பு. ஆவின் நிர்வாகம் தகவல். வேதாரண்யம் அருகே எல்லை தாண்டி வந்த இலங்கையை சேர்ந்த 2 மீனவர்கள் கைது. படகு என்ஜின் பழுதானதால் திசை மாறி இந்திய எல்லைக்குள் வந்த யாழ்ப்பாணம் மீனவர்கள் கைது. பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு பணி நீட்டிப்பு வழங்கக்கூடாது. ஆளுநர் RN ரவி முதலமைச்சர் MK ஸ்டாலினுக்கு தொழிலாளர் சங்கத்தினர் கடிதம். தமிழகத்தில் பொறியியல் படிப்பு சான்றிதழ் சரிபார்ப்பு நாளை தொடக்கம். ஜூன் 30ஆம் தேதி வரை ஆன்லைன் மூலம் சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறுகிறது. மக்களவை தேர்தல் பணியில் 1000 மணி நேரம் பறந்து விமானப்படை சேவை. இந்திய விமானப்படை தகவல். மேற்கு வங்கத்தில் 4 வயது சிறுவனுக்கு அரிய வகை பறவை காய்ச்சல். உலக சுகாதார அமைப்பு தகவல். டெல்லியில் தீராத தண்ணீர் பஞ்சம். தண்ணீருக்காக குடங்களை ஏந்தி வீதி வீதியாக திரியும் மக்கள். காவலர்களின் பாதுகாப்புடன் தண்ணீர் விநியோகம். டெல்லியில் தண்ணீர் தட்டுப்பாடு நிலவும் சூழலில் குழாய் உடைந்து வீணான குடிநீர். சாலைகளிலும் சாக்கடை கால்வாயிலும் பாய்ந்தோடிய தண்ணீர். G7 நாடுகள் மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடி இன்று இத்தாலி பயணம்.
அபுலியா பிராந்தியத்தில் உள்ள விடுதியில் நடைபெறும் மாநாட்டில் உக்ரைன் ரஷ்யா போர், இஸ்ரேல் ஹமாஸ் போர் குறித்தும் ஆலோசிக்கப்படும் என தகவல். ஸ்பேஸ் எக்ஸ் டெஸ்லாவில் பணிபுரிந்த பெண்களுடன் எலான் மஸ்க் பாலியல் உறவு. பயிற்சிக்காக வந்த பெண்ணிடமும் பாலியல் உறவில் ஈடுபட்டதாக பரபரப்பு குற்றச்சாட்டு. T20 உலகக்கோப்பை போட்டியில் அமெரிக்காவை வீழ்த்தி இந்தியாவின் வெற்றியை கொண்டாடிய ரசிகர்கள். நியூயார்க்கில் இந்தியா கிரிக்கெட் ரசிகர்கள் உற்சாகம். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி. வங்கதேசம், நெதர்லாந்து அணிகள் இன்று மோதுகின்றன.